Hi friends, welcome to Kalanjip Tutorials. So நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷனல் ஆர் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அதாவது இப்போ ஏ ஒரு வேல்யூ பி ஒரு வேல்யூ வச்சிருக்கோம். அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தானா இருக்கா, லெஸ் தானா இருக்கா, இல்லை ஈக்குவல்ட்டா இருக்கா, இல்லை நாட் ஈக்குவல்ட்டா இருக்கா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரோக்ராமில் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸை ரிலேஷனல் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 டைப்ஸ் சொல்லுவோம் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுக்கான தேவையான நம்ம என்ன பார்க்க போறோம், சாம்பிள் பார்க்க போறோம் நம்ம இப்போ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ எக்ஸுக்கு ஒரு 10ங்கிற ஒரு வேல்யூ வச்சிட்டோம், ஒய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12ங்கிற வேல்யூ வச்சிட்டோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாருக்குமே நான் கமெண்ட் வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸாக இருக்கும். அதாவது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யை விட சின்னது, அதனால கிரேட்டர்னு கொடுத்தா ஃபால்ஸ்னு வரணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இதே வந்து பார்த்தீங்கன்னா 12 ஒய் 10 இருந்ததுன்னா இது ட்ரூன்னு வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ரன் பண்ணோடனே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். அதாவது எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஒய்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 12 போட்டு இப்போ இங்கே 10 போட்டிங்கன்னா அதுவே ஆப்போசிட்டாக உங்களுக்கு வரும். பாருங்க ட்ரூன்னு வந்துருச்சு உங்களுக்கு. அதே மாதிரி லெஸ் தென், ஈக்குவல் டான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வேல்யூ ஈக்குவல் டு கிடையாது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு செக் பண்ணுறோம், கிடையாது. ஸோ அதே மாதிரி எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் இஸ், ஆமாம் ரெண்டுமே நாட் ஈக்குவல் தான். எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் ஈக்குவல் டு கிடையாது, அதனால உங்களுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, ஆமாம் கிரேட்டர் தன் எக்ஸ் ஒய்யோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருக்கு. அதே மாதிரி லெஸ் தேன் ஆருக்குன்னு கேட்டினா இல்லை ஃபால்ஸு. ஸோ அதோட ரிசல்ட் எல்லாமே இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோஸ்க்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுவேன். நீங்கள் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் கைஸ்.